கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். For to us a child is born, to us a son is given. ஐசையா 9:6. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? ஒரு காலத்துல துக்கமும் பயமும் நிறைந்த ஒரு சிறிய நகரம் இருந்ததா. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே போர், வறுமை, நோய்கள் காரணமாக நம்பிக்கையை இழந்து விட்டாங்களாம். நாளை எப்படி இருக்குன்ற பயத்திலேயே அவர்கள் வாழ்க்கை சென்றதா. தேவன் அவர்களை மறந்து விட்டாரோ என்று பலர் எண்ண தொடங்கினாங்களாம். ஒரு இரவு அந்த நகரத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு எளிய குடிசையில ஒரு குழந்தை பிறந்ததா. அந்த குழந்தையின் பிறப்பு மிகவும் சாதாரணமா தோன்றினாலும் அந்த இரவுல ஒரு விசேஷமான அமைதி நகரம் எங்கும் பரவியதா. இருள் இருந்த இடங்கள்ல ஒளி இருப்பது போல மக்களின் உள்ளங்கள்ல ஒரு ஆறுதல் பிறந்ததா. அந்த குழந்தைய பார்த்தவங்க இவன் வெறும் குழந்தை இல்லை, தேவன் நமக்கு கொடுத்த பரிசுன்னு உணர்ந்தாங்களா. அந்த சிறு குழந்தை துன்பத்தில் இருந்தவர்களுக்கு நம்பிக்கையும் பயத்தில் இருந்தவர்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்ததா. அவன் வளர வளர அவனுடைய வார்த்தைகள் மனிதர்களின் மனங்களை மாற்றுச்சான். அவனுடைய அன்பு, நீதியையும் கருணையும் மக்களின் வாழ்க்கையையும் புதுப்பித்ததா. அப்பொழுது மக்கள் புரிந்து கொண்டாங்களா, நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குழந்தை ஒரு குடும்பத்துக்காக இல்லை, உலகமெங்கும் உள்ள அனைவருக்காக தேவன் கொடுத்த ரட்சிப்பின் அடையாளம்னு உணர்ந்தாங்களா. தேவன் நம்மளை ஒருபோதும் மறப்பதில்லை. மிக எளிய முறையிலும் மிக பெரிய நம்பிக்கையை தேவன் கொண்டு வருகிறார். இருளான காலங்களிலும் தேவனின் பரிசாக வரும் ஒளி நம்மை வழி நடத்தும். இயேசுவின் பிறப்பு உலகிற்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை, சமாதானம், ரட்சிப்பு. ஆமென்.